எச்சரிக்கை: நீங்கள் எரிபொருள் பெறுவதற்கான QR குறியீட்டை பெற முயற்சி செய்கிறீர்களா? அவசரத்தில் போலியான இணையதளங்களில் சிக்கி உங்கள் தனிப்பட்ட தரவுகளை பறிகொடுத்து விடாதீர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி உறுதி செய்ய இலங்கை அரசாங்கம் மீண்டும் QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2026 மார்ச் 15 காலை 6 மணி முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது என எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு தற்போது இந்த சேவை முழுமையாக செயல்பாட்டில் உள்ளது. ஆனால் இதை பயன்படுத்தி சில மோசடி கும்பல்கள் சமூக ஊடகங்களில் போலியான இணையதள இணைப்புகளை பரப்பி வருகின்றன. உங்கள் QR குறியீட்டை பெற இந்த இணைப்பை கிளிக் செய்யுங்கள் என்று வரும் செய்திகள் குறித்து மிகவும் அவதானமாக இருங்கள். உங்கள் தனிப்பட்ட தரவுகளை திருடுவதற்காகவே இவ்வாறான போலியான கணக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பெற அணுக வேண்டிய ஒரே அதிகாரப்பூர்வ இணையதளம் fuelpass.gov.lk மாத்திரமே. இணையதள முகவரியில் உள்ள எழுத்து பிழைகளை சரிபார்க்கவும். மோசடி தளங்களில் சிறிய எழுத்து பிழைகள் இருக்கலாம். சைபர் பாதுகாப்பு நிபுணர்களின் அறிவுரைப்படி அதிகாரப்பூர்வமற்ற தளங்களில் உங்கள் தகவல்களை ஒருபோதும் உள்ளிட வேண்டாம். ஏதேனும் இணைய மோசடிகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தால் உடனடியாக ஸ்ரீலங்கா சர்ட்டிற்கு முறைப்பாடு செய்யுங்கள். விழிப்புணர்வுடன் இருப்போம், ஏமாற்றங்களை தவிர்ப்போம். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.